ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா சேவிங்ஸை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதில் ஒரு சின்ன பார்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன பாயிண்ட் அதை சொல்கிறேன். நான் சேவிங்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக காமன் பீப்புள்ஸ் எல்லாமே பேங்க்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் பேங்க்கில் என்ன ப்ராசஸ் ஆனால் என்ன ஸ்டெப்பில் சேவிங்ஸ் போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ சின்ன ஒரு ஆடியோ நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பேங்க்கோட சேவிங்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா 1 இயர் சைக்கிளில் நடக்கும். இந்த 1 இயர் சைக்கிள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு 1ஆந்தேதி சம்பளம் வருது. ஸோ 1ஆந்தேதி சம்பளம் வந்ததுமே நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தானே வச்சுருக்கீங்க. ஒரு 2 நாள் வைப்போம், 3 நாள் வைப்போம், இதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வருஷத்தை கழிச்சு திருப்பி வருமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எடுத்து அந்த அமௌண்ட்டை ஒரு 2 நாள் வச்சுட்டு 3ஆவது நாள் எடுத்துருவீங்க, 4ஆவது நாள் எடுத்துருவீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. ஸோ உங்களோட சைக்கிள் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 to 20 ஒரு மாதம் 30 நாள் இருக்குது அப்படின்னா, 1ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு 1ஆந்தேதி சம்பளம் வருது, ஒரு 20,000 வருது அப்படின்னா, அதில் நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் 1ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில், அந்த நீங்கள் எடுக்காத அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அவங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 1 டே 2 டே 3 டேஸில் ஒரு 1 வீக் வந்துட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கீங்க. 1 வீக் அப்புறம் நீங்கள் அதை எடுத்துறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. மினிமம் ஒரு 20 to 25 டேஸாவது உங்களோட அமௌண்ட் அதில் இருக்கணும். அப்படின்ற மாதிரி பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணியும் பார்க்கலாம் அந்த சர்டன் டேஸை பற்றி. ஆனால் மினிமம் 20 டேஸ்க்கு மேலே வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ உங்களோட ஃபுல் அமௌண்ட்டையும் நான் வைக்க சொல்லலை. நான் உங்களுக்கு வந்துட்டு 20,000 சேலரி வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நீடு 15,000 இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த 15,000 மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த 5,000 வந்துட்டு நீங்கள் 20 டேஸ் நீங்கள் எடுக்காமையே வச்சுருந்து 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சாலிடாக 20 டேஸ் உங்களோட அமௌண்ட் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு அப்படின்றப்போ 1 இயருக்கு அப்புறம் அந்த 5,000க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாதம் இந்த மாதிரி நீங்கள் அந்த பர்டிகுலர் டேஸ்க்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுருந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் கிடைக்கும். இப்போ நம்ம சேவிங்ஸை பற்றின ஒரு சின்ன பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பாயிண்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வித் ஆடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.